கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களை பரிசுத்த வேதாகமம் எப்படியாய் அழைக்கிறது என்றால் நீதிமான்கள் என்று அழைக்கிறது. நீதிமான்கள் ஆக்கப்படுகிறது முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அவர் இந்த பூமியில மனுஷனுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக தான், அவருடைய ரத்தத்தை சிந்தும்படியாக தான் அவர் குமாரனாய் கிறிஸ்துவாய் இந்த பூமியில வந்து பிறக்கிறார். ஆமென். ரோமர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளுடைய பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் நம்மள மீட்டெடுக்கிறதாய் கழுவுகிறதாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்மளுடைய பாவங்களை மூடுகிறதாய் இருக்கிறது. ஆமே. அப்படியாக லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லி இருக்கிறது. அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமே. அந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் நண்பர்கள் கொண்டு வந்து இயேசு இருக்கிற இடத்திலே கூரையை பிரித்து விட்டு இறக்கி விடுகிறார்கள். ஆனா அங்கு நடக்கிற அதிசயம் என்னன்னா, இயேசுவுக்கு தெரியும் இது பாவத்தின் நிமித்தமாய் வந்த காரியம் என்பதை இயேசு அறிந்திருந்தபடினாலே அவர் பாவத்தை மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்ற உடனே அவன் சுகம் பெற்றான். சுகம் பெற்றதுனால அங்க இருந்த எல்லாருக்குமே ஆனந்தம் உண்டானது. அதே போல இந்த பூமியில ஒரு பாவி மனம் திரும்புவது நிமித்தமாவே பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது அல்லவா? அப்படியாக நம்மளுடைய பாவத்தை அறிக்கை செய்து ஒவ்வொரு நாளும் அவருடைய ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்ட நீதிமான்களாய் காணப்படும் பொழுது அதனாலே நமக்கு ஆனந்தம் தான் உண்டாகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஆனந்தத்தை சொல்லவே முடியாதுங்க. அப்போ அது குறித்ததான ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆடுவோம் பாடுவோம் கூடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் கூடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடி வந்து நாதனை ஸ்தோத்தரிப்போம். நாடியே நம்மை தேடியே வந்து நாதனை ஸ்தோத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவங்கள் சாபங்கள் ரோகங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் ரோகங்கள் எல்லாமே பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என்
அங்கேயே விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அச்சயம் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு கருளினதாலே. அச்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு கருளினதாலே. நிச்சயம் சாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் சாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆமென். இந்த மனுக்குலத்தின் பாவத்தை தீர்க்கும்படியாக தான் இயேசு பாலனா இந்த பூமியிலே பிறந்தார். அந்த பிறந்த தினத்தை தான் நேற்றைய தினத்திலே நாம் கொண்டாடி மகிழ்ந்தோம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறப்போறோம் என்ற சந்தோஷத்தினாலே நாம் ஆடி பாடி மகிழ்வோம் அவருக்குள்ளாக. ஆமென். God bless you.